ஒரு காருடைய பேஸ் வேரியன்ட்லயே இன்னைக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சரா சொல்லப்படுற ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட் மற்றும் பேனராமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுதான் மஹிந்திரா நிறுவனம் இன்னைக்கு XUV 9Sல லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்ல தெரிவிச்சாங்க அப்படிங்கறத குயிக்கா பார்த்தலாம். மஹிந்திராவோட XUV 9S பொறுத்த வரைக்கும் இது ஒரு 7 சீட்டர் எலக்ட்ரிக் SUV ஆகும். XUV 700 எலக்ட்ரிக் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ரண்ட் ஃபேஸியாவை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா லான்ச் பண்ண XUV 9e மாதிரியே தோற்றம் அளிக்குது. இது ஒரு பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் உருவான எலக்ட்ரிக் SUV ஆகும். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே XUV 700 எந்த டைமென்ஷன்ல இருக்கோ கிட்டத்தட்ட அதே டைமென்ஷன்லயே தான் இது மெயின்டைன் ஆகுது. சின்ன சின்ன விஷுவல் மாடிஃபிகேஷன்ஸை தவிர, உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் கிரில்ல எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆஃப் பண்ணிருக்காங்க. எல் ஷேப் LED DRLs XUV 9e இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஃபிளாஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டல்ஸ், மஸ்குலரான ஃபெண்டர்ஸ் மற்றும் பிளாக் அவுட் பண்ணப்பட்ட ரியர் பம்பர் அப்படின்னு சின்ன சின்ன ட்வீக்ஸ்ல இன்னுமே ஷார்ப்பான லுக்கிங்ல மாத்திருக்காங்க XUV 700. இன்டீரியர்ல தான் இந்த கார் எலக்ட்ரிக் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால பெரிய அப்கிரேட் அடைஞ்சிருக்கு. ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட்டை இந்த காரோடைய பேஸ் வேரியன்ட் தொடங்கி டாப் வேரியன்ட் வரைக்கும் எல்லா வேரியன்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர் லே அவுட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவை ஸ்லைடிங் மற்றும் ரெக்லைனிங் பண்ண முடியும். இது XUV 700ல மிஸ் ஆயிருந்த காரணத்தினால இந்த கார்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டீரியர்ல லக்ஸரி மற்றும் கம்ஃபர்ட் டச்சஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் செகண்ட் ரோவுக்கும் கொடுத்திருக்காங்க. மாடர்ன் டே அப்பால்ஸ்ட்ரி, ஆம்பியன்ட் லைட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங் மற்றும் ஈஸி என்ட்ரி மற்றும் எக்ஸிட்டுக்காக ஃபிளாட் ஃப்ளோரையும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு மாடர்ன் டே எலக்ட்ரிக் SUVக்கு தேவையான அனைத்து ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த கார்ல. இந்த காரை பவர் பண்றது 3 டிஃபரெண்டான பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ். 59 kWh பேஸ் வேரியன்ட்லயும், 70 kWh மிட் வேரியன்ட்லயும், டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல 79 kWh பேட்டரியோட கொடுக்குறாங்க. மோட்டருடைய பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 282 HP வரைக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 380 Nm டார்க்கோட 0 to 100 km/h வெறும் 7 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணும் இந்த கார். பேஸ் வேரியன்ட்டை கிட்டத்தட்ட 500 km கிளைம் பண்றாங்க. ஆன் ரோட் 400 km வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல 630 km கிளைம் பண்ணாலும் ரியல் வேர்ல்ட் யூசேஜ்ல 500+ ரேஞ்சை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்லேயே முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்கப்படுறது இந்த காரோட பிரைசிங் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வேரியண்ட்டை 19.95 lakhsக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே பேனராமிக் சன்ரூஃப், ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட் மற்றும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு தகுந்த எல்லா ஃபீச்சரையுமே இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது பேக் 1 above அப்படிங்கிற வேரியண்ட்ல வருது. 59 மற்றும் 79 kWh பேட்டரி ஆப்ஷன்ல கிடைக்கும். மிட் வேரியண்டான பேக் 2 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 ADAS, R18 alloy wheels, 6-way adjustable power driver seat, dual zone climate control, 70 மற்றும் 79 kWh பேட்டரி அப்படின்னு மிட் வேரியன்ட் அப்கிரேட் ஆகுது. டாப் அண்ட் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 airbags, level 2 plus ADAS, dual wireless charging ports, electrically deployed flush fitting door handles, passive keyless entry போன்ற பிரீமியமான ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் XUV 9S 6 டிஃபரெண்டான எக்ஸ்டீரியர் கலர்ஸ்ல வருது. Black, Velvet, White, Desert Mist மற்றும் Nebula Blue போன்ற கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த காரோடைய டைம் லைனை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் டிரைவ் கார்ஸை 5th டிசம்பர்ல இருந்து மஹிந்திரா ஷோரூம்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 14th ஜனவரி அபிஷியலா இந்த காரோடைய புக்கிங்ஸ் ஓபன் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 23rd ஜனவரில இருந்து இந்த காரோடைய டெலிவரிஸ் தொடங்கும். அஃப்கோர்ஸ் முதல்ல டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மஹிந்திரா நிறுவனம் எலக்ட்ரிக் கார்களுடைய லைனப்ல இந்த கார்ல ஏற்கனவே BE6 XUV 9e லைனப்ல எக்ஸாக்டா 2 கார்களுக்கும் நடுவில் இந்த காரை பிளேஸ் பண்ணிருக்காங்க. காம்படிட்டிவா 19.95 lakhsக்கு இந்த காரோடைய டீசென்ட்லி லோடட் வேரியண்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா கிளாவிஸ் EV, ஹியூண்டே கிரெட்டா EV, டாடா ஹாரியர் EV அப்படின்னு பல செக்மெண்ட்டை இந்த ஒரே காரை வச்சு டார்கெட் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 7 சீட்டர் SUVல எலக்ட்ரிக் கார் கிடைக்கிறதுனால பலரும் இந்த எலக்ட்ரிக் காரை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த காரோடைய சக்சஸ் மஹிந்திரா எந்த அளவுக்கு ப்ராமிஸ் பண்ற அளவுக்கு டெலிவரிஸை கொடுக்குறாங்க, மேலும் பிரைஸ் இன்க்ரீஸை எவ்வளவு சீக்கிரம் அறிவிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. உங்களை எத்தனை பேர் இந்த மஹிந்திரா XUV 9Sக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.